திரு பொன்ராஜ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை, இந்த டெவலப்மெண்ட்ஸை? இந்த டெவலப்மெண்ட் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து 5ஆம் தேதி அவர் மனசு விட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல போகிறாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஏதோ அதிருப்தி இருக்கிறது மாதிரி தான் தெரிகிறது. அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பெரியார் படத்தை வச்சுருக்காரு அங்கே. இது வரைக்கும் அதிமுகவினுடைய எந்த போஸ்டர்லேயும் பெரியார் படம் இல்லை. என்னைக்கு பிஜேபியோட அவங்க கூட்டணி சேர்ந்தாங்களோ அன்னைக்கே பெரியார் படத்தை தூக்கி வீசிட்டாங்க. இப்போ தான் வந்து செங்கோட்டையன் அப்படிலாம் தூக்கி வீசலை, ஆனால் இவர் முதன்மைப்படுத்துகிறாருன்னு வைப்போம். பெரியார் படத்தை தூக்கி வீசிட்டாங்க. பெரியார் படம் எங்கேயாவது எந்த போஸ்டர் இருக்கா? இல்லை. இப்போ செங்கோட்டையன் வந்து அதை காமிச்சு சிம்பாலிக்காக பெரியார் படத்தை உள்ளே கொண்டாந்துருக்காரு. அப்போ இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சிம்பாலிக்காக ஃபஸ்ட் டைம் உணர்த்திருக்கதா இருக்கலாம், இல்லை தற்செயலாக நடந்ததாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இது வந்து ஒரு இது. ரெண்டாவது, இவரை வந்து பகடக்காயாக பயன்படுத்தியதா பிஜேபி எடப்பாடியை த்ரெட்டன் பண்ணி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையனை பகடக்காயாக பயன்படுத்தி விட்டதோ என்று அவருக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடியால். எடப்பாடியால் வந்து மொத்தமாக ஒதுக்கப்பட்டு எந்த விதமான கம்யூனிகேஷன் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஆக்ஷன் தான் எடுக்கல, தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்ற நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீங்க ஷியாம் சார் சொன்னதுல நேர் எதிராக ஒரு புள்ளிக்கு வரீங்க. ஆமா ஆமா, பாஜகவால அவர் இப்படி பேசுறாரு இல்ல, பாஜகவும் கைவிட்டுருச்சு. பாஜகவும் கைவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க லைன்ல யாரு செங்கோட்டையன் வரல, செங்கோட்டையன் வச்சு எடப்பாடியை கொண்டாட நினைச்சாங்க. எடப்பாடி டைரக்டா வந்து விழுந்துட்டாரு. அப்புறத்துக்கு செங்கோட்டையன் தேவைன்னு தூக்கி போட்டாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யார் பயன்படுவாங்களோ அவங்கள தான் வச்சுக்குவாங்க, யார் நமக்கு கட்டுப்படுவாங்களோ அவங்கள வச்சுக்குவாங்க. இப்போ வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி நடக்குன்னு அவர் சொல்லலை. எடப்பாடி முதல்வர் ஆவார். சரி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார் அவர். அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் எடப்பாடி முதல்வராக இருப்பார். தேர்தல் முடிவு தானே சார் வந்து தீர்மானிக்க போகுது. 120 இடங்களை அதிமுக வெற்றி பெற்றுட்டா அப்புறம் எதுக்கு அங்கே வேறு பேச்சே இருக்காதே? அது வெற்றி பெற விட்டாதானங்க, நீங்கள் வெற்றி பெற்றாதானே அது கொஸ்டின். இவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். எடப்பாடி வந்து நான் தனித்து பெரும்பான்மை பெறுவேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அது அவருடைய கான்ஃபிடன்ஸ். அவர் 200 இடங்கள்னு சொல்கிறாரு. அவருடைய அவர் வந்து 160 சீட்டுக்கு மேலே நிற்கணும் அவர். அப்போ 160 சீட்டுக்கு மேலே நிற்கிறத அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க. யார் வேணா எவ்வளவு வேணா கேட்கலாம் சார். கொடுக்க போறது எவ்வளவுங்கிறத முடிவு பண்றது இவர் தானே சார். இல்ல, கொடுக்க போற நேரத்தில் சீட்டுக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு இவர் கூட்டணியை கட் பண்ணி தூக்கி போட்டு விஜய் பக்கம் போயிட்டாருன்னா யாரு? எடப்பாடி. அது போனா அவரோட வியூகம். அப்ப இந்த நம்பிக்கையின்மை வந்து இன்னும் இருக்கு. ஒருவேளை இப்படி செய்தாலும் செய்து விடுவாரோ என்ற அச்சம் பிஜேபிக்கு இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் செங்கோட்டையனை இயக்குகிறார்களா என்ற செகண்ட் வியூ. ஃபர்ஸ்ட் வியூ வந்து செங்கோட்டையன் நம்மளை பகடையாக பயன்படுத்திட்டாங்க, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வரலைன்னா கண்டிப்பாக அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தலாக இருக்கும் என்ற நிலையை அவர் எடுத்தால் ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வந்து அதிமுகவை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருந்தா இவ்வளவு நாள் நடந்திருக்குல்ல சார். நீங்க ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, அது என்ன ஒருங்கிணைந்த அதிமுக? அது இல்லைன்றதா அவர் சொல்றாரு. அக்னீஸ்வரன் பொதுக்குழு கூடி எல்லாரும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுச்சாளர் தேர்வெடுத்து செஞ்சிருக்காங்க. அதை எதிர்த்து திரு ஓபிஎஸ் எல்லா முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருந்து சசிகலா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிடிவி எல்லாரும் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியல. அல்லது வழக்கு போட்டவர்களா வெளில இருக்கிறாங்க, அவரை எதிர்த்தவங்களாம் வெளில இருக்கிறாங்க. அப்போ அவர் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திட்டார்ல, அங்கே எங்கே சிக்கல் இருக்குது? தலைமை எப்படி உறுதிப்படுத்தினார்? எம்ஜிஆர் கொடுத்த பைலா வந்து அதிமுகவை கட்டுப்படுத்துமா? இவர் ஏற்படுத்திய பொதுக்குழு அதிமுக கட்டுப்படுத்துமா? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பெரும்பான்மையாக இருக்குது, பொதுக்குழு கூடிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது, வழக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்த்து வழக்கு போட்ட வழக்கு இன்னும் பெண்டிங்கில் தானே இருக்குது. அப்போ அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போகுது? இது யார் கையில் இருக்கு? யார் முடிவெடுக்க போறாங்க? அப்போ எடப்பாடியினுடைய ஆக்ஷனை பொறுத்து தான் அந்த முடிவுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுமா இல்லையா என்றது தெரியும். அப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒரு பின்னால் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு டைனமிக் ஃபோர்ஸ். அப்போ அந்த டைனமிக் ஃபோர்ஸ் வந்து எதை நுழைச்சு கொண்டு போகுது? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 44% இருந்த அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட்டு சென்றார். இத்தனை ஆட்சியை கொடுத்து சென்றார். இத்தனையும் இழந்து இன்னைக்கு நிற்கிறாரு எடப்பாடி.
சரிங்களா? அப்போ இத்தனை இழந்து நிற்கக்கூடியவரால் 10 முறை தோல்வி அடைந்தவரால் இந்த முறை வந்து வெற்றிக்கு வித்து விடுவாரா என்ற நம்பிக்கை இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட இல்லாமல் போச்சு. இல்ல நம்பிக்கை இருந்ததுன்னா பாஜக அவரை தேடி வந்து கூட்டணி வைக்கிறாங்க. பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கு, 2 பேரும் சேர்ந்தா வந்துடும். ஏன்னா இந்திய அளவில் எல்லா தேர்தல் களத்தையும் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து தெரியாதா வெற்றி பெறக்கூடிய அடுத்த இடத்துல திமுகவை வீழ்த்தணும், திமுகவோட சேர முடியாது, அப்போ அதுக்கு அடுத்து யார் இருக்கா வலுவான்னு தானே அவங்க பார்ப்பாங்க. இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் வெற்றி தான் அவங்களுக்கு. திமுக வந்தால் கூட அவங்களுக்கு வெற்றி தான். அவங்க தான் கொள்கை எதிரின்னு நிற்கிறாங்க, அதனால இப்போ வர்றதில்லை வச்சுக்கோங்க. அது ரைட்டுங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும். சரி, அப்ப இப்போதைக்கு நமக்கு சிக்கிறவங்க யாரு? ஏடிஎம்கே மட்டும் தான் சிக்குது. எடப்பாடி தான் சிக்கியிருக்காரு. அப்ப அவரை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கி இருக்காருங்கிற வார்த்தையே எனக்கு தெரியல, அது எப்படி சிக்கி இருக்காரு சொல்லி கூட்டணி வைக்கிறாங்க. சிக்கி இருக்கிற மாதிரி விசிகா மாதிரி 4ல கூட்டணி கிடையாது, 2026லயும் கூட்டணி கிடையாது, 2031லயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் எடப்பாடியா இல்ல வேற யாருமா? எடப்பாடி தானே சொன்னாரு. அவர் அப்ப வந்து இப்ப எப்படி போய் மாட்டினாரு? எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி தேர்தலுக்கு ஏற்ற வகையில் மாற்றுறதுங்களை எல்லா கட்சியும் செஞ்சு தானே இருக்காங்க. அதுதான் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க பாருங்க, எடப்பாடி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அல்ல, ஆனால் பணம் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கார். இல்ல சார், இப்ப திரும்பி அதுலயே ஒரு கேள்வி இருக்கு, செல்வாக்கு மிக்க தலைவரா இல்லையான்னு அடுத்து சட்டமன்ற தேர்தல் மக்கள் நான் இல்லன்னு சொல்ல, ஆனா கட்சிக்குள்ள அவர் செல்வாக்கு நிரூபிச்சிருக்காருங்கிற மக்கள் களத்துல நீங்க சொல்ற விமர்சனம் வைக்க. கட்சிக்குள்ள இருந்து என்னங்க பண்ண நீங்க? கட்சியில இருக்கக்கூடிய எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் நீண்ட காலமா கட்சியில இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் ஒருத்தர் தலைவரை அவ்வளவு எளிதா எடுத்துட்டு போயிருவாங்களா? நீங்க சொல்லுங்க. அந்த கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எடப்பாடி மேல அதிருப்தி இருந்தாலும் இன்றைக்கு பணத்தை வைத்து தான் இந்த தேர்தல் நடைமுறை எப்படி சொல்ல முடியும்? நீங்க இல்ல பணம் இல்லாம நீங்க கூட்டம் எப்படி வந்தது? 50 லட்சம் செலவழிக்கிறார் ஒரு தொகுதிக்கு. அது வேற. நான் சொல்றது பொதுக்குழுல அவர் வெற்றி என்பதை எல்லாரும் இணைந்து ஒத்துக்கிட்டாதானே வெற்றி. பொதுக்குழுல இதெல்லாம் நடந்துச்சு. பொதுக்குழு உறுப்பினர்கள் சாரி, நீங்க ஒரு வேலுமணி இருக்கார், ஒரு தங்கமணி இருக்கார், ஒரு சண்முகம் இருக்க, சிவி சண்முகம் இருக்காரு, கேபி முனுசாமி இருக்காங்கன்னா, இன்னும் நீங்க தென்மண்டலம் வரைக்கும் போங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஒத்துக்கிறாங்களே, யாராவது இப்ப அதுல அதிருப்தி கொண்டு வராங்களா? பொதுக்குழு தான் அதிமுகவா? எம்ஜிஆர் என்னங்க சொல்லியிருக்காரு? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாங்க பொதுச் செயலாளர். எம்ஜிஆர் கட்சியா இல்ல எடப்பாடி கட்சியா? அது ஜெயலலிதா உருவாக்கின கட்சியா எடப்பாடி கட்சியா? அப்ப நீ யாரு எந்த தொண்டரும் எலெக்ஷன்ல நிக்கலாம்? பொதுச் செயலாளர் எலெக்ஷனை அப்ப எப்படி நடத்திருக்கணும்? 10 மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர், இத்தனை வருஷம் அனுபவம் புரிந்தவர். எடப்பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை ஃப்ரேம் பண்ணி நீங்க நின்று ஜெயிப்பீங்க. நீங்க எந்த தொண்டனும் வரலாம்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க? அது நியாயமா? அது பேசுவோம், அது நிறைய நம்ம பேசி விவாதிச்சிருக்கோம். இன்னைக்கு திரு செங்கோட்டையன் இந்த அதிருப்தியில எடுக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துடும் நினைக்கிறேன்? இந்த அதிருப்தியில் இருப்பதனால என்ன மாற்றம்னா, கிரவுண்ட் லெவல்ல வந்து அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு சந்தேகம் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்துருச்சு. இந்த அதிமுகவை குறிவைத்து பிஜேபி இவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? செங்கோட்டையனுக்கு நீங்க வெளிப்படையா சொல்லிட்டாரு. சொல்றேன், அதிமுகவை குறிவைத்து பிஜேபி இயங்குது ஒரு சைடு, அதிமுக குறிவைத்து தாவேகா விஜய் கட்சி குறிவைச்சிட்டாங்க ஆல்ரெடி. இந்த என்டிகேவும் அதிமுக குறி வச்சிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் அதிமுக எங்க குறி வச்சாங்க? அவங்க எங்க குறி 2 பேர் மேல தானே சொல்றாங்க. யாரு? கொள்கை எதிரி அரசியல் எதிரி 2 பேரை தான் சொல்றாங்க அவங்க. அது கொள்கை எதிரி அரசியல் எதிரி அவர் சொல்றாரு சார். ஆனா காலி பண்ண போறது ADMK தான். ADMK எம்ஜிஆர் தானே கையில தூக்குறாரு அவரு. எம்ஜிஆருடைய கட்சியெல்லாம் எங்ககிட்ட தொண்டர்கள் எங்கிட்ட வந்தாச்சு. எங்க தலைவர்கள் அண்ணாவை சொல்றாரு, பெரியார சொல்றாரு, அவர் சொல்லாத தலைவர்கள் யார் இருக்காங்க? எல்லா தலைவர்களும் தான் சொல்றாரு. இப்ப எடுத்தது யாரு? ஒரு காலம் வரும் என் கடமை வரும் என்ன சொன்னாரு? என்ன பாட்டை படிச்சாரு? எம்ஜிஆர் பாட்டு படிச்சாரா இல்ல விஜய் பாட்டை படிச்சாரா? படிக்கல. அப்ப என்னன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னைக்கு ஃப்ரெஜைலா இருக்கு. அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரால் கட்டுப்படுத்தல, பண செல்வாக்கு மிக்க தலைவரால் அது வந்து நடத்தப்படுகிறது. எனவே இதுக்கு சொல்ல முடியாத இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு வந்து மனம் வெம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு வடிகாலாகத்தான் செங்கோட்டையன் செயல்படுகிறாரா இல்ல பிஜேபியுடைய கையாளாக செயல்படுகிறாரா என்பது செப்டம்பர் 5ஆம் தேதி. நீங்களே முரண்படுறீங்க. முதல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க, ரெண்டாவது அதுல வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. ஆப்ஷன் தான சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து இல்ல அந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா செங்கோட்டையனால வந்து எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர், ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர், ஒரு நல்ல நீண்ட நாகால அனுபவம் கொண்டவர், அனைவரையும் அழகன செல்லக்கூடிய பக்குவம் பெற்றவர். அவர்கள் தலைமையில ஒரு அதிமுக வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சா கண்டிப்பாக அதிமுக விடுகாலம் இருக்கு.